ஐயா ஐயா வந்து மூணு சுதந்திரம் சொல்றாங்க ஐயா. ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம். ஆமா, நீ பாட்டு ஏணி வச்சு வந்து என்னட்ட நீ மேல லிப்ட்ல போயிட்டு எல்லாம் என்ன கூடாது. நான் ஏணிப்படியில நான் அப்படியே நடக்கிறேன். நீ விளையாட்டுத்தனமா நீ மாதிரி விச்சு விச்சு குச்சி 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 போயிட்டாத. பக்குவமா கேளு என்கிட்ட, நானும் பார்த்து பதில் சொல்றேன். சொல்லு. அப்படின்னா என்ன? அதுதான் என்ன என்ன கேக்குற? நீ அது கேக்குதா? நீ கேக்குறியா? அதியா கேக்குறாளா? நீ கேக்குறான கேள்வியை கேக்குறியா? சுதந்திரங்கிறது உனக்கு இருக்கா இல்லையாப்பா? அத சொல்லு. தெரியல. சுதந்திரம்னா என்ன அதுவும் தெரியல. சுதந்திரம் இருக்கா இல்லையாங்கிறதும் தெரியல. சுதந்திரம்னா என்னன்னு தெரியல. இப்ப நீ வீட்டுல சுதந்திரமா இயங்குறியா இல்லையா? இப்ப மனசுல நிறைய நினைக்கிறீங்கள, என்னென்னமோ நினைக்கிற. அது எல்லாருக்கும் தெரியுமா? உனக்கு மட்டும் தெரியும்ல நீ நினைக்கிறது. அது உனக்கு கொடுத்த ஆண்ட கொடுத்த சுதந்திரம் தானே. இப்ப புரியுதா சுதந்திரம்னா என்னன்னு? ஒவ்வொருத்தருக்கும் மனசு இருக்கு. அந்த மனம் வந்து என்னென்னமோ நினைக்குது. யாரையாவது கேட்டுக்கிட்டா நினைக்குது? இது நான் சொல்றதான் நினைக்கணும். என்னிடத்தில் அவர்கிட்ட இருக்கிற மனசு என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நினைக்குதா, இல்ல ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நினைக்குதா, இல்ல அவர் உத்தியோகம் பண்ற அதிகாரிகள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பாக்குதா, இல்ல நம்மளை பெற்ற அப்பா அம்மாட்ட அனுமதி வாங்கிட்டு நினைக்குதா? உள்ள இருக்கிற மனம் அந்த கரணம். இந்த கரணம் மனம் மட்டும் இல்ல, மனம் புத்தி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கு உள்ள. அதுக்கு பேரு அந்த கரணம். அது ஏதாவது அனுமதி வாங்கி நினைக்குது, அது பாட்டு நினைக்குது இல்ல. அவங்கவுங்களுக்கும் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து உனக்கு கொடுத்த சுதந்திரம் தானே. அப்ப இல்லன்னா அதுதான் சுதந்திரம். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் உள்ள இருக்கு பாருங்க இந்த மனசு, அது சுதந்திரம். அது நினைக்குது. அத புத்தி என்ன செய்யுது? ஓரளவு நமக்கு ஆண்டவன் கொடுத்த புத்தின்னு சொல்றோம். புத்தின்னு சொல்றோமா தெரியுமா? அறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது விஷயம் புரிஞ்சவங்க, இந்த தத்துவவாதிகள் படிச்சவங்க அதை புத்தியும்மா, புத்தி தத்துவம்மா. கல்விமான்கள்லாம் படிச்சவங்க எல்லாம் அறிவுன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க வந்து அறிவு, அந்த புத்திய போய் அறிவுன்னுடுவாங்க. அது அறிவு இல்ல, அது புத்தி, புத்தி தத்துவம். அது வந்து விசாரிக்கும். மனசு நினைக்கிறத அது வந்து நல்லதா கெட்டதா, செய்யலாமா செய்ய வேண்டாமா, போனா சரிபட்டு வருவானா, கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இருப்பானா இருக்க மாட்டானா, இவன் எப்படி, அது எப்படி, இது எப்படி, எப்படி எல்லாம் நெரிசல்வாக்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத விசாரணை. விசாரணைனா தெரியுதா? அது பண்ணுதா இல்லையா? மனசு நினைக்கிறத மனசு ஒண்ணு நினைக்கும். இப்ப வடலூர் போகலாமா, சூழ்நிலை சரியில்லை, கையில பணம் இல்லை. அடுத்தது நினைக்குதா? போகணும்னு நினைக்குது. போகணும்னா காசு வேணும். இப்ப என்ன சூழ்நிலை? பணம் இல்லை, போய் ஆகணும். ஏன் அப்படி என்ன ஐயா போகணுமா அப்படியே சொல்ற. இந்த நினைப்பெல்லாம் ஓடும். இதெல்லாம் விசாரணை. ஏன் அப்படின்னா போகணும்னு நமக்கு ஐயா கொடுக்க மாட்டாரா? அது வரும். அப்படி என்ன வாங்கிட்டாலும் சொல்லலாம், பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா என்ன, இப்படி பல விதமா ஒரு அந்த போறதுக்குள்ள பல விதமான விசாரணை வருது. அந்த விசாரணை பண்ணி பண்ணி கடைசியா ஒரு முடிவுக்கு வருவேன். அது சித்தத்தோட வேலை. கடைசியா செயல்பாட்டுக்கு வருவேன். அது அகங்காரத்தோட. இதெல்லாம் தத்துவத்தினுடைய இது கூட்டு. இது உள்ள இருந்தது அனைத்தும் இயக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் இயக்கிட்டு இருக்கு. இதுதான் சுதந்திரம். இந்த சுதந்திரம் இறைவன் கொடுத்திருக்கிறான். இதுக்கு பேரு அல்ப சுதந்திரம்னு பேரு. இந்த அல்ப சுதந்திரம் மனிதனுக்கு இறைவனால் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த அல்ப சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு உலகியல் விஷயங்களுக்கு தான் மெனக்கிட்டு கிடக்கும். அதையும் உருப்படியா மெனக்கிட முடியல. அதுவும் தப்பு தப்பா போகுது. ஆனா இதுதான் சுதந்திரம். இது ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரம். இந்த சுதந்திரம் மனசு நினைக்குது எல்லாம் செய்து பாரு. இந்த சுதந்திரம், இந்த சுதந்திரம் சரீரம் செய்து பாரு. இது தேவ சுதந்திரம். உள்ள இருக்கிறது போக
இதுக்கெல்லாம் காரணகர்த்தா இருக்கும்போது ஜீவன், உயிர். இது உயிர் இல்லைன்னா இது நடக்குமா? என்ன ஆகாது. நேற்று வரைக்கும் இந்த போயிட்டாரு பாலா. என்னென்ன பண்ணாரு யார் தெரியுமா? பேர் கூட தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச உனக்கு தெரியுமா? நீ என்ன வேற? அது என்ன பண்ற? இது என்ன பண்ற? அது எப்படி? இது எப்படி? அது அவங்க வந்தாண்டா இந்த இடத்துல இருக்கிறத இங்க கல்ல இங்க நோக்கிட்டான், இங்க சீன இதை பண்ணிட்டான், வரப்ப இங்க இது பண்ணிட்டான். அது இது ரொட்டு பெருமை என்ன, புகை என்ன, அந்த என்ன, அது என்ன, இது என்ன, போக்குவரத்து படாடும். அப்பா 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 அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, ஒண்ணுமே தெரியல. எனக்குதான் அப்பா அப்பான்னு தெரியுது போல இருக்கு. அப்பா 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 இப்படி எல்லாம் பண்றான்ல. கடைசியா என்ன ஆச்சு? ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன, அப்புறம் என்ன ஓடிய ஓட்டம் என்ன, ஒரு இதுல விடும் கூடி விட்டு ஆடிதான் போனதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்க, கதையாக ஒண்ணு, எனக்கு ஒரு பாட்டுங்க, அது நல்ல பாட்டு, வீடு வரை உறவுன்னு. அத மாதிரி கதையாயிடுதான். அப்ப எங்க போச்சு இதெல்லாம்? இதுதான் அப்ப இருக்கிறது. எது அவ்வளவு பண்றது? எது? ஜீவன், உயிர். அதுதான் உயிர். அந்த உயிர் உள்ள இருக்கிற காரணங்கள் இந்த தேவை. இதுதான் மூணு சுதந்திரம். அதை கேட்காத, எனக்கு தெரியாது. பாக்கி என்ன வேணாலும் கேளு, அதை மட்டும் எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது, சத்தியமா தெரியாது. நீங்க கீதை படிச்சிருக்கீங்களா நிறைய? ஆமா, அது எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. அது அது கீதாச்சாரம். ஆமா, நடந்தது எதை கொண்டு வந்த நீ இழப்பது. ஆமா, எதை கொண்டு போன ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா 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 ஆமா. இந்த இதுல போட்டான்னா, அதாவது நடந்ததெல்லாம் எல்லாம் நல்லதுக்கு எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது. பணம் போட்டு போனுச்சு, பணத்தை சிட்பண்ட்ல போட்டு ஓடிட்டான், சீட்டு போட்டு ஓடிட்டான். எது நடந்ததோ அது நடந்தது. இல்ல, இது மாதிரி நிறைய இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த கீதாச்சாரத்துக்கு சொன்னா கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாம இப்படி ஒரு வாசகங்களை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோமேங்கிறது அப்பதான் வேலை செய்யும். இது இவ்வளவு ரசனையோட படிச்சு கொண்டு இது ரொம்ப மேல தெய்வ வாசகம், தெய்வ திருக்கருத்துக்களாக இதை நம்ம பாவிச்சு நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமேங்கிறது வரலாற்றை வந்தாதான் உண்மை. அது ஒரு எம்மி அளவு கூட கீதை என்பது எம்மி அளவு கூட சன்மார்க்கத்துக்கு பொருந்தாத ஒன்று. எம்மி அளவு கூட கீதை என்பது வேறு. அதை பற்றி சொல்லணும்னா அது எப்படின்னா, ஒரு காலகட்டத்துல ஆச்சார தர்மங்களை, அதாவது எப்படின்னா ஒவ்வொரு வருடத்தார்கள் செய்ய வேண்டிய கடமைகளை வலியுறுத்துவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு சட்டம் அது. அதை இன்னைக்கு விவேகம் உள்ள, அறிவு விளக்கம் உள்ள, விஞ்ஞான விளக்கம் விரைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு ஒரு எண்ணி அளவு கூட அறிவுபூர்வமானவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது கீதை. உலகம் அதை என்னமோ மொழிபெயர்த்து என்னமோ சொல்லியிருந்தோம், அதை என்னமோ பேசியிருக்கோம். என்னதான் மொழின்னு தெரியல. அது வருணாச்சிரம கருத்துப்படி சத்திரியன், வைசியன், அவன் சூத்திரன், பிராமணன் என்று வருணாச்சாரம தர்மத்தின் அடிப்படையில ஒரு சத்திரியன் செய்ய வேண்டிய கடமை. அவன் சண்டை போடணும்,
இப்ப யாரு இல்ல எடுத்துட்டு யாரு இப்ப பங்காளி சண்டையில இப்ப அப்படியே பண்ணிக்கிறானோ, இப்ப கோர்ட் இருக்கு, வழக்கு இருக்கு, அடிச்சுக்கிறானோ, கிரிமினல் கேஸ், பீனல் கோடு, அது இது ரொம்ப முடிஞ்சு போச்சு. கருமாத்தான் அன்னைக்கு அது மாதிரி இருந்தது. அன்னைக்கு நீ சண்டை போட்டு தாண்டா சொத்து வாங்கணும்னா 5 பேரு நல்லவன், 100 பேர் கெட்டவன், அதை வச்சு காட்டினான். அவன் 100 பேரா இருந்தாலும் 5 பேர் நல்லவன், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும், ஒரு குரூப் நல்லவன், ஒரு குரூப் கெட்டவன், 2 பேரும் பங்காளிங்க அடிச்சுட்டான். அது மூலமா ஒரு நீதியை சொல்றேன், ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னு. ஆடுற மாட்டை ஆடி விறக்கணும், பாடுற மாட்டை பாடி விறக்கணும். அடிச்சு வாங்கணும்னா அடிச்சுதான் வாங்கணும். அதை சொல்லி வச்சுட்டு போயிட்டான். சில லௌகீக வாழ்க்கைக்கு, லௌகீகம் புரியுதுங்களா, லௌகீக வாழ்க்கைக்கு விஷயங்கள் அதுல இருக்கு. அதைத்தான் சொல்ல வர. லௌகீக உலக வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது கர்மயோகத்தை பத்தி சொல்றது ரைட்டு. அவன் அர்ஜுனன் அவன் கர்மயோகமா பண்ணா இது யாருமே வேலை இல்லை. கர்மயோகம் சொன்னாரு, சொன்னது போது அவன் கர்மயோகம் பண்ணானா? ஆனா அதுல சொல்லுவான், அவன் இப்ப ஏன் இங்க உட்காந்துட்டு இதுக்கு போயிட்டுன்னு தெரியல. ஐயா கேட்டதுனால அவன் நான் உன்னை பூரணமா சரணாகதி அடைகிறேன் கிருஷ்ணா, எனக்கு எதுவும் கிடையாதுன்னு அர்ஜுனன் சொல்றான். அதனால சரணடைஞ்சுதான் அவன் ஏத்துக்கிட்டு இவரு எல்லாத்தையும் பண்ணிடுறாரு, சகலமும் நானேன்னு. அதனால அது சன்மார்க்கம் வேறு, அது வேறுங்க ஐயா, அது வேறு. அதன்படி நடந்தோம்னா ஆன்மீக அருளியல் போக முடியாது. உலகியல்ல நீங்க டாக்டிஸா பண்ணலாம், அதெல்லாம் சரி. ஆமா, கிருஷ்ணனை முன்னுதாரணமா வச்சுட்டீங்கன்னா உலகியல் டாக்டிஸ் பண்ணலாம். அதுதானே அவன் செய்யறான். அது செய்யறது பூரா, கிருஷ்ணன் செய்யறது பூரா என்ன, அவனே கள்ளத்தனத்தை கண்டு சீரிக்கும் காரியம் மன்னாவான்னு பாடுவான். அதனால கள்ளம் தானே அவன். ஐயா கள்ளத்தை ஒழிச்சேனுங்கிறது. நீ வெள்ளவாகிய திருவுருள் அமுதத்தை உண்டு எண்ணத்தை பெற்றேங்கிறாரு. கள்ளத்தை ஒழிச்சவனும் கள்ளத்தையே முதலா வச்சுக்கிட்டவனுக்கும் எப்படி பொருந்தும்?